வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிசி டோன் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கண்ட்ரோல் எல்லாமே ஏசி டோன் கண்ட்ரோல். டோன் கண்ட்ரோல் மீன்ஸ் பாஸ் டெபிள், பேஸ் டெபிள், பிடி போர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போர்டில் பொதுவாக பேஸ் டெபிள் மட்டும்தான் போர்டில் பெரும்பாலும் இருக்கும். சில போர்டில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் தூக்கலாக கேட்குறதுக்கு, லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் கேட்குறதுக்கு பாஸ் கண்ட்ரோல், மிடில் ஃப்ரீக்வன்சியை மட்டும் கேட்குறதுக்கு மிட் கண்ட்ரோல், வாய்ஸ் கண்ட்ரோல், ஹை ஃப்ரீக்வன்சியை மட்டும் நாம் அதிக பற்றி கேட்கணும் அப்படின்னா ட்ரிபிள் கண்ட்ரோல், பாஸ் ட்ரிபிள் மிட். பெரும்பாலும் மிட் இருக்காது. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்குது, 5.1, 7.1, 9.1 இந்த மாதிரி சிஸ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கில் என்ன குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்டிங் ஆகுதோ அதை அப்படியே கேட்கணும், முழுமையாக கேட்கணுன்னு விருப்பப்படுறாங்க. ஓகே, அதை தான் ஃப்ரீக்வன்சியை ஸ்லைஸ் பண்ணுறோம். 5.1ல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர், சப்புங்கிறது வெரி லோ ஃப்ரீக்வன்சி, சென்டர் அப்படிங்கிறது மிட். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தூக்கலாக கேட்கணும் அப்படின்னா இதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த போர்டு. எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு போர்டு. டபுள் சைடு பிசிபி. இதில் 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு இந்த போர்டில். பாருங்கள், இந்த போர்டில் இதுதான் போர்டு. இதில் 3 கனெக்டர் வரும். ஒரு கனெக்டர் வந்து பவர் சப்ளை, ஒரு கனெக்டர் சிக்னல் இன் அண்ட் அவுட், இன்னொரு கனெக்டர் வந்து மானோ கண்ட்ரோல் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், ஸ்டீரியோ கண்ட்ரோல் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில் எப்படி இருக்கும், ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கும் பவர் ஆம்பிளிஃபையருக்கும் நடுவில் ஒரு சர்க்கியூட் வரும். அதுதான் பேஸ் டெபிள் சர்க்கியூட். ஓகே, இப்போ உதாரணமாக இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதுதான் வந்து ஒரு இது வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர், இதுதான் சிக்னல் வரும். இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேஸ் டெபிள், இதுதான் பேஸ் டெபிள் அல்லது ஈக்குவலைசர், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதில் 3 பேண்ட் ஈக்குவலைசர், 5 பேண்ட் ஈக்குவலைசர், 7 பேண்ட் ஈக்குவலைசர், 10 பேண்ட் இப்படிலாம் இருக்குது, மார்க்கெட்டில் இருந்துச்சு. அது மறுபடியும் 1 செகண்ட் ரிப்பீட்டாக வருது. அது எப்படி வருது அப்படின்னா டிசியில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, ஏசியில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஏசி கண்ட்ரோல். இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர்லேருந்து சிக்னல் இங்கே வரும். இங்கே இந்த சர்க்கியூட் தான் சிந்தசைசர், ப்ராசஸ் பண்ணோம், ஃப்ரீக்வன்சியை ப்ராசஸ் பண்ணோம். ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரெஸ்பான்ஸ் வந்து 20 to 20 க்ளோ சைக்கிள்ஸ். அந்த 20 to 20 க்ளோ சைக்கிள்ஸ் தான் லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, இன்னும் என்னென்ன வேணும். ஏன்னா 20 to 20 க்ளோ சைக்கிள்ஸில் நீ எந்த ஃப்ரீக்வன்சி வேணாலும் ஸ்லைஸ் பண்ணி வெளியே எடுத்து அவுட்புட்டை ஆம்பிளிஃபை பண்ணலாம். அது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, டிஜிட்டல் டெக்னாலஜி. அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக என்ன, இந்த போர்டு. இந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் போர்டு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி தான் வந்து உங்களுக்கு சிக்னல் ப்ராசஸர், சிந்தசைசர், ஆடியோ ஃப்ரீக்வன்சியை சிந்தசைஸ் பண்ணோம். இந்த ஐசியில் 4 இன்புட் ஸ்டீரியோ கொடுக்க முடியும், ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் வெளியே எடுக்க முடியும். இது ஸ்டுடியோ ரெக்கார்டிங் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஐசி. அது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய போர்டு இந்த ஐசி இருக்கு இல்லையா, இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அவசியம் தேவை. இந்த ஐசி ஒர்க் பண்ணணுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா சிக்னல் கண்டிப்பாக வரணும். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஐசியோட வேலை. இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும், இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு 9 வோல்ட் வேணும். இங்கே 9 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. நாம் இந்த இடத்துல டிசி இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் to 15 வோல்ட் டிசி கொடுத்தா இந்த ஐசி மூலமாக ரெகுலேட் ஆகி இந்த ஐசிக்கு 9 வோல்ட்டு, இந்த ஐசிக்கு 5 வோல்ட்டும் போயிடும். நல்ல குவாலிட்டி அவுட்புட். இதில் வரக்கூடிய கெயினை இந்த கெயின் கண்ட்ரோல் மூலிமா ஓவரால் ஃப்ரீக்வன்சி 5 சேனல் இருக்குது. 5 சேனல் என்னென்ன, ஒன்று வால்யூம், ஒன்று பேலன்ஸ், ஒன்று ட்ரிபிள், ஒன்று வந்து மிட்டு, இன்னொன்று வந்து பாஸ். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாஸ் மட்டும் பக்காவாக கூடி குறையும்.
ட்ரிபிள் கூட்டி குறைக்கும்போது ட்ரிபிள் மட்டும் பக்காவாக வரும். மிட்டுனா மிட்டு மட்டும் பக்காவாக வரும். மீதி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், சப்ரஸ் பண்ணிடலாம், குறைச்சிடலாம். நம்ம வேணும்னா எல்லாத்தையும் மேக்ஸிமம் வேல்யூவில் வைக்கலாம். இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் எதுக்காக, வரக்கூடிய சிக்னல் இன்புட்டில் ஏதாவது ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருந்தால் இந்த பேலன்ஸ் கண்ட்ரோல் மூலிமா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சர்க்யூட். ஓகேவா? அப்போது இந்த போர்டு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, சிம்பிளான இந்த போர்டு, இதனுடைய ப்ரைஸ் வந்து 850 ரூபா வரும். நான் நடுவில் கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் போர்டு. ரொம்ப சிம்பிளான போர்டு, ஆனால் பக்கா அவுட்புட். இதுக்கு இணையே இல்லை அந்த அளவுக்கு சொல்லலாம். நான் தான் சொன்னேன், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏவிஆரில் இருக்கக்கூடிய ரிசல்ட் இதில் பார்க்க முடியும். ஒரு ஏவிஆர் வேணுன்னா 60,000 ரூபா வேணும், இல்லைன்னா 2.25 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. ஏவிஆர் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனி மாடல் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சேனலுடைய நோக்கமே லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வரக்கூடிய ஒரு சிஸ்டமெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். முடிஞ்சால் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.10 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸுமே முக்கியம்தான். ஆன்லைனில் படிக்கிறதுனால டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம், கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த போர்டு. ஓகே, இந்த போர்டு கூடவே 5 ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு கனெக்டர் எல்லாமே இந்த போர்டோடு வரும் உங்களுக்கு. ஓகேவா? நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் இதில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போ டோன் கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா, அது என்ன டோன் கண்ட்ரோல் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சர்க்யூட்டில் நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், நம்ம ஏசி கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிசி கண்ட்ரோல் ஒன்று. ஏசி கண்ட்ரோல்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி. இந்த ஐசியில் நம்ம இன்புட் சிக்னல், ஐசிக்கு இன்புட் சிக்னல், இந்த இன்புட் சிக்னல் இங்கேருந்து கொடுக்கணும். கொடுத்தா இதில் அவுட்புட் வெளியே வரும். இந்த ஸ்பீக்கர் வழியாக ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும், இருந்தால் தான் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். அது தெரியும். இது இருந்தாவே ஆடியோ அவுட்புட் ஆம்பிளிஃபை ஆகிருமானா ஆம்பிளிஃபை ஆகாது. சிக்னல் கொடுக்கணும். இந்த சிக்னல் இந்த கப்ளிங் கெப்பாசிட்டி வழியாக இதுக்குள்ளே வருது, இதில் ஆம்பிளிஃபை ஆகுது. இந்த சைஸ் இருக்கிற சிக்னல் இந்த சைஸாக ஆம்பிளிடியூடு கூடுது. அது இந்த கெப்பாசிட்டரை தாண்டி, கெப்பாசிட்டர் பற்றி உங்களுக்கு தெரியும், அளவு ஏசி சிக்னல், பிளாக் டிசி. அதனால் ஏசி சிக்னல் மட்டும் நேராக வரும். ஏசி சிக்னலில் தான் இந்த ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் காயில் ஒர்க் பண்ணும். இதுதான் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ். மறுபடியும் ஒரு முறை, இதுதான் ஐசி. இந்த ஐசியில் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஐசியில் இதுதான் சிக்னல் இன்புட். சிக்னல் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலை நம்ம வேரி பண்ணுறது தகுந்த மாதிரி இதில் வர்ற இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த வால்யூமை நம்ம கூட்டி குறைக்கலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணணும்னா இதில் வர ஆம்பிளிடியூடு லெவல் பாருங்கள், இந்த சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இதில் அவுட்புட் வெளியே வரும். இதுதான் கண்ட்ரோல். இது ஒரு மானோ கண்ட்ரோல். ஏபிசி 3 டேக் இருக்கும். ஏ இன்புட், பி அவுட்புட், சி வந்து கிரவுண்டு, கோல்டு எண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சிக்னல் கொடுத்தோம்னா ஹாட் எண்டு ஏக்கு கொடுப்போம். இந்த இடத்துல பி வழியாக நேராக ஐசிக்கு போகும். ஐசியில் ஆம்பிளிஃபை ஆகி இந்த கப்ளிங் டிவைஸ் மூலிமா இந்த ஸ்பீக்கருக்கு வந்து டிரைவ் ஆகும். அப்போ இந்த கண்ட்ரோலை கூட்டி குறைக்கிறது மூலிமா என்ன பண்ண முடியும், இந்த அவுட்புட் லெவலை நம்ம கூட்டி குறைக்கலாம். இந்த மாதிரி ஏசி சிக்னலை கூட்டி குறைக்கக்கூடிய கண்ட்ரோலுக்கு பேர் ஏசி கண்ட்ரோல் அப்படின்னு பேர். அப்போ டிசி கண்ட்ரோல்னால் இதான் டிசி கண்ட்ரோல். அப்போ வரக்கூடிய சப்ளை ஒரு ப்ளஸ் இருக்கணும், ஒரு மைனஸ் இருக்கணும். அப்போ தான் சிக்னல் கொடுத்தா இதில் ஆம்பிளிஃபை ஆகும். அது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது இந்த சிக்னல் வந்து டைரெக்டாக ஐசிக்கு கொடுத்துருவாங்க. ஃபுல் வால்யூம் வந்துருமா அப்படின்னா வந்துடும்.
ஆனால் அந்த வால்யூம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் பின்னுடைய டிசி பயாஸை பொறுத்து இருக்கும். இந்த பின்னுடைய டிசி பயாஸை கூட்டி குறைச்சோம்னா இந்த ஆம்பிளிஃபிகேஷனை கூட்டி குறைக்கலாம். பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா சிஸ்டம் இப்படி தான் வருது. இந்த எல்ஏ பார்ட்டியோ 4141 4191 இதெல்லாம் ஒர்க் பண்ணாதெல்லாம் லீனியர் ஐசி. பட் டிஜிட்டல் இந்த மாதிரி ஆடியோ ஐசியில் இந்த மாதிரி கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அவுட்புட் லெவலில் கூட்டி குறைக்கலாம். இதுக்கு பேர் தான் டிசி கண்ட்ரோல். ஏசி கண்ட்ரோலுக்கும் டிசி கண்ட்ரோலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது. ரொம்ப முக்கியம், அவசியம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.